ஓம் சக்தி. தொலையுணர்வு சுவாமி விவேகானந்தர். இத்தலைப்பின் கீழ் இன்று நாம் ஒரு நிகழ்வை கவனிப்போம். தகவல் நூல் சுவாமி விவேகானந்தர், எழுத்தாக்கம் திரு ஸ்ரீ ரா கணபதி அவர்கள், வெளியீடு ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம், சென்னை, மயிலாப்பூர். அத்தியாயம் 35, விடுதலை, பக்கமன் 655. வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் தன் தேகத்தை விடுவித்து பிரபஞ்ச பேரொளியில் கலந்து விடும் நேரம். அப்பொழுது சென்னையிலே சுவாமி ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தர் எனும் சீடர் ஜபம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது, அன்பா, நான் போய் வருகிறேன் என்ற விவேகானந்தரின் இனிய குரல் அவரது தியானத்தை கலைத்தது. வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் தன் உடலில் இருந்து தன் ஆன்மாவை பிரித்து கொண்டார். நாம் தற்பொழுது கவனிப்போம். பல ஆயிரக்கணக்கான சீடர்களுக்கு வழிகாட்டி அவர்களின் உணர்வு நிலையை விரிவடைய செய்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அதில் குறிப்பிட்ட அளவு மனத்தளம் விரிவடைந்த தன் சீடர் தொலைவில் இருப்பினும் அவ்வேளையில் தியானம் புரிந்தமையால் தன் இறுதி நேரத்தில், அன்பா, நான் போய் வருகிறேன் என தெரிவித்திருப்பது தொலையுணர்வு எனும் ஆன்மீக சக்தியின் ஆற்றலை வருங்காலங்களில் நாம் பயன்படுத்த வேண்டிய இயற்கை நுண்ணறிவு என்பதை உணர்த்துகிறது. தொடர்ந்து கவனிப்போம். நன்றிகள். ஓம் சக்தி.